இந்த ஊருக்கு ஏன் மயிலாப்பூர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. பல காலத்துக்கு முன்னாடி முன்னொரு காலத்துல சிவபெருமான் நம்ம அன்னை பார்வதி தேவிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தோட உட்பொருளை உரைத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அழகா ஆடிக்கிட்டு இருந்த ஒரு மயிலை பார்த்து அன்னையோட கவனம் சிதறிச்சான். இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் நீ பூமிக்கு மயிலா போன்னு சபிச்சுட்டாராம். அப்படி சாபம் வாங்கின அன்னை ஒரு அழகான மயிலா இங்க இருக்கிற ஒரு புன்னை மரத்துக்கு அடியில இருந்து சிவனை நோக்கி தவம் இருந்தாங்களாம். அந்த தவத்தின் பலனா திருப்பி சிவபெருமானையும் அடைஞ்சாங்களாம். அதனாலதான் மயிலாடிய ஊர் இது மயிலாப்பூரா ஆயிடுச்சான். இந்த தலத்துல அன்னையோட பெயர் கற்பகாம்பாள். எப்படி தேவலோகத்தில் இருக்க கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அது போல இந்த அன்னை ரொம்ப கருணை வாய்ந்தவள். இவளை போய் தரிசிச்சுட்டு நீங்க என்ன நினைச்சாலும் அவ அள்ளி அள்ளி கொடுப்பா. அதனாலதான் இவ கற்பகாம்பாள். அன்னை மயிலா சிவபெருமான வணங்கின புன்னைவனநாதர் சன்னதி கோயிலோட உள் பிரகாரத்துல இருக்கு. அங்க ஒரு புன்னை